Hello students, today we are going to see about periodic classification of filaments. தனிமங்களின் ஆவர்த்தன வகைப்பாடு. ரெண்டு மூணு கிளாஸஸ் இதில் பார்த்துட்டோம். ஸோ நிறைய எலிமெண்ட்ஸ் கண்டுபிடிச்சாங்க. ஒவ்வொரு எலிமெண்ட்ஸாக கண்டுபிடிக்க அந்த எலிமெண்ட்ஸை எப்படி அவங்க வந்து கிளாஸிஃபை பண்ணாங்கன்னு பார்த்தோம். ஸோ அதை ஒன்று ஒன்றா கிளாஸிஃபை பண்ணி அதை மாடர்ன் பீரியாடிக் டேபிள் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாடர்ன் பீரியாடிக் டேபிள் எப்படி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்கன்னா எதை பேஸ் பண்ணி மாடர்ன் பீரியாடிக் லாவை பேஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. தட் இஸ் மாடர்ன் பீரியாடிக் லா அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் பீரியாடிக் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அட்டாமிக் நம்பர். ஸோ அட்டாமிக் நம்பர் வச்சு என்ன செஞ்சுருந்தாங்க, அதை கிளாஸிஃபை பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ ஹைட்ரஜனுக்கு மேலே 1, ஹீலியம் ரைட் சைடில் 2 எழுதியிருக்கிறது. இது எல்லாமே அட்டாமிக் நம்பர்ஸ். 3, 4, 5, 6, 7, 8. ஸோ இது எல்லாமே அட்டாமிக் நம்பர் பேஸ் பண்ணி என்ன செஞ்சுருந்தாங்க, கிளாஸிஃபை பண்ணாங்க மாடர்ன் பீரியாடிக் டேபிளில். ஸோ இதில் வெர்டிக்கல் காலம்ஸ் செங்குத்து நிரல்கள் அதுதான் தொகுதிகள்னு சொல்லுவோம். ஸோ 1 to 18 குரூப்ஸ் இருக்குது. ஸோ ஹரிசான்டல் ரோஸ், ஸோ ஹைட்ரஜன், ஹீலியம், லித்தியம் டு நியான். ஸோ இது ஹரிசான்டல் ரோஸ் கிடைமட்ட நிறைகள், அது பீரியட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ 1 to 7. ஸோ ஃபர்ஸ்ட் period, second period, third period, fourth, fifth, sixth, seventh. So in the first two period groups, so first group and second group, இது ரெண்டும் s block elements சொல்லுவோம். ஸோ ஏன்னா incomplete s orbitals இருக்கும். அப்படி இல்லைன்னா that is the valence electron fills in the s orbital. அதனால் இந்த s block elements. So 13 to 18 group elements, p block elements. இதில் incomplete p orbitals இருக்குது. அதாவது last electron fills in the p orbital. அதனால் p block elements. 3rd to 12 groups. இதில் d block elements. இதில் incomplete d orbitals இருக்கும். ஸோ வேலன்ஸ் எலக்ட்ரான் ஃபில்ஸ் இந்த டி ஆர்பிட்டல். ஸோ இதுக்கு டிரான்சிஷன் மெட்டல்ஸ்னு சொல்லலாம். ஸோ எல்லோ கலரில் கொடுத்துக்கலாம் டிரான்சிஷன் மெட்டல்ஸ்னு சொல்லலாம். காரணம் என்னென்னா எஸ் பிளாக்குக்கும் பி பிளாக்கும் மிடில் இது பிளேஸ் ஆகிருக்கனால இது டிரான்சிஷன் மெட்டல்ஸ் சொல்லுவோம், இடைநிலை தனிமங்கள். ஸோ இந்த தேர்ட் குரூப்பில் 6th and 7th பீரியடில் எஃப் பிளாக் எலிமெண்ட்ஸ். ஸோ 6th பீரியடில் இருக்கிறது லாந்தனைட்ஸ், 7th பீரியடில் இருக்கிறது ஆக்டினைட்ஸ். ஓகேயா? ஸோ இது லாந்தனைட்ஸ், இது ஆக்டினைட்ஸ். ஸோ இது எஃப் பிளாக் எலிமெண்ட்ஸ். இதில் இன்கம்ப்ளீட் எஃப் ஆர்பிட்டல்ஸ் இருக்குது. ஸோ அதாவது லாஸ்ட் வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து ஃபில்ஸ் இன் த எஃப் ஆர்பிட்டல். ஸோ இது எல்லாமே நம்ம லாஸ்ட் கிளாஸஸில் பார்த்தோம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் குரூப் வந்து என்ன சொல்லுவோம், ஆல்கலி மெட்டல்ஸ். ஸோ பிங்க் வந்து ஆல்கலி மெட்டல்ஸ், அடுத்தது க்ரீன் வந்து ஆல்கலைன் எர்த் மெட்டல்ஸ். ஸோ செகண்ட் குரூப் ஆல்கலைன் எர்த் மெட்டல்ஸ். ஸோ அப்புறம் லாஸ்ட் ஒன் தட் இஸ் 18th குரூப் வந்து நோபல் கேஸஸ். 17th ஒன் ஃப்ளூரின், குளோரின், இதெல்லாம் ஹாலஜன்ஸ். ஓகே, இதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம அதோடைய ப்ராப்பர்ட்டிஸ், ஸோ ஒவ்வொரு எலிமெண்ட்ஸும் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து எப்படி அது ரிலேட் ஆகி ஒன்றுக்கு ஒன்று எப்படி ரிலேட் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். அதுதான் பீரியாடிக் ட்ரெண்ட்ஸ் இன் ப்ராப்பர்ட்டிஸ், ஆவர்த்தன பண்புகளில் காணப்படும் ஆவர்த்தன தொடர்பு. சில லாஸ்ட் கிளாஸில் நம்ம அட்டாமிக் ரேடியஸ் பார்த்தோம், அணு ஆரம் எப்படி வந்து அது சேஞ்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தோம். எப்படி பார்த்தோம்? ஸோ தட் இஸ் ஹைட்ரஜன், ஹீலியம், தட் இஸ் ஃபர்ஸ்ட் பீரியடில் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட், எப்பவுமே அப்படி தான் சொல்லணும். ஸோ பீரியட் சொல்கிறப்போ லெஃப்ட் டு ரைட்டில் அட்டாமிக் ரேடியஸ் டிக்ரீசஸ். ஓகே, அட்டாமிக் ரேடியஸ் டிக்ரீசஸ். காரணம் என்ன அப்படின்னா தட் இஸ் த எலக்ட்ரான். ஸோ ஃபர்ஸ்ட் ஒனில் 1s1. ஸோ ஹைட்ரஜனோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 1s1. ஸோ ஹீலியமோடது 1s2. அப்போ ஒரே ஆர்பிட்டில், ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்பிட்லேயே ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான் ஃபில் ஆகுது, இதில் செகண்ட் எலக்ட்ரான் ஃபில் ஆகுது. ஸோ சேம் ஆர்பிட்டில் ஃபில் ஆகிறதுனால அதில் இருக்கிற நியூக்ளியர் சார்ஜும் அதில் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஹைட்ரஜனில் பார்த்தீங்கன்னா 1 புரோட்டான் இருக்கும், ஹீலியமில் பார்த்தோன்னா 2 புரோட்டான் இருக்கும். அப்போ நியூக்ளியர் சார்ஜும் இன்க்ரீஸ் ஆகிறப்போ அந்த 2 புரோட்டான் 2 எலக்ட்ரானை அட்ராக்ட் பண்ணுறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஒரு புரோட்டான் ஒரு எலக்ட்ரானை அட்ராக்ட் பண்ணுறதை விட 2 புரோட்டான் 2 எலக்ட்ரான் அட்ராக்ட் பண்ணுறது அதிகமாக இருக்கும். அதனால்
அந்த அட்ராக்ஷன் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் அதில் உள்ள டிஸ்டன்ஸ், அந்த ப்ரோட்டானுக்கும் எலக்ட்ரானுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் குறைஞ்சிதுன்னா ஆட்டோமேட்டிக்காக அதில் இருக்கிற அட்டாமிக் ரேடியஸ் குறையும், அணு ஆரம் குறைஞ்சிரும். ஸோ இதனால தான் ஸோ சேம் ஷெல்லில் எலக்ட்ரான்ஸ் ஆட் ஆகுது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா லித்தியமும் அந்த சேம் வே 2s1ல் ஃபில் ஆகுது. நியான் பார்த்தீங்கன்னா 2p6, 2s2 2p6 ரெண்டுமே 2 செகண்ட் ஆர்பிட் தான். ஸோ அப்போது இதில் செகண்ட் ஆர்பிட் சொல்கிறப்போ ரெண்டாவது ஷெல்லில் தான் என்ன செய்யுது, எலக்ட்ரான்ஸ் எல்லாமே ஃபில் ஆகுது. ஸோ இப்போ லித்தியமில் பார்த்தீங்கன்னா 3 ப்ரோட்டான்ஸ் தான் இருக்கும், நியானில் பார்த்தீங்கன்னா 10 ப்ரோட்டான்ஸ் இருக்கும். 10 ப்ரோட்டான்ஸ், அப்போ 10 ப்ரோட்டான்ஸ் அந்த 10 எலக்ட்ரான்ஸ் அட்ராக்ட் பண்ணுறது அதிகமாக இருக்கிறதுனால அதோடைய அட்டாமிக் ரேடியஸ் என்ன செய்யும், குறையும். இதெல்லாம் லாஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன செஞ்சோம் பார்த்தோம். ஸோ லெஃப்ட் டு ரைட் அட்டாமிக் ரேடியஸ் டிக்ரீசஸ். ஸோ டாப் டு பாட்டம் பார்த்தீங்கன்னா ஸோ இது 1s1ல் ஃபில் ஆகுது, லித்தியம் வந்து 2s1ல் ஃபில் ஆகுது, சோடியம் 3s1ல் ஃபில் ஆகுது. அப்போ தேர்ட் ஆர்பிட், ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்பிட், ஸோ செகண்ட் ஆர்பிட், தேர்ட் ஆர்பிட் சொல்கிறப்போ ப்ரோட்டான்லேருந்து அந்த லாஸ்ட் எலக்ட்ரானுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாகிட்டே போகுது. அப்போ அட்டாமிக் ரேடியஸ் என்ன செய்யுது, அதிகமாகும். அப்போ டாப் டு பாட்டம் இல்லைனா இன் அ குரூப், ஸோ இன் அ குரூப் இல்லைனா டாப் டு பாட்டம் அட்டாமிக் ரேடியஸ் இன்க்ரீசஸ். ஸோ இதுதான் நம்ம பார்த்தது. ஸோ இப்போ என்னென்ன பீரியாடிக் ட்ரெண்ட்ஸ்லாம் இருக்குது நம்ம அகெயின் ஒரு ரீகேப் பார்த்துடலாம். ஸோ பீரியாடிக் ட்ரெண்ட்ஸ் இன் ப்ராப்பர்ட்டிஸ், ஆவர்த்தன பண்புகளில் காணப்படும் ஆவர்த்தன தொடர்பு. ஸோ இதில் அட்டாமிக் ரேடியஸ், ஸோ இது லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்துட்டோம். ஸோ செகண்ட் ஒன், that is ionic radius, அயனி ஆரம். Then third one ionization enthalpy, அயனியாக்கும் ஆற்றல். Fourth one electron gain enthalpy, எலக்ட்ரான் நாட்டம். Fifth one electron negativity, எலக்ட்ரான் கவர் தன்மை. ஓகே, நம்ம இது அட்டாமிக் ரேடியஸ் ஆல்ரெடி பார்த்தோம். இன்னைக்கு வந்து அயானிக் ரேடியஸ், அயனைசேஷன் என்தால்பி, எலக்ட்ரான் கெயின் என்தால்பி, இந்த மூணு பார்த்துடலாம். ஸோ செகண்ட் ஒன் அயானிக் ரேடியஸ், அயனி ஆரம். ஸோ அயனி ஆரம்னா என்ன அப்படின்னா, தட் இஸ் த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சென்டர் ஆஃப் நியூக்ளியஸ் ஆஃப் அயான். ஸோ அந்த அயான், இப்போ இது வந்து நம்ம ஆட்டம் கிடையாது. ஸோ அட்டாமிக் ரேடியஸ் சொல்கிறப்போ 2 ஆட்டம்க்கு மிடில் இருக்கிற டிஸ்டன்ஸை நம்ம 2ஆல் டிவைட் பண்ணுவோம். ஸோ இது வந்து அயான். ஸோ இப்போ அயானிக் ரேடியஸ் சொல்கிறப்போ 2 அயானுக்கு பாண்ட் ஆகிருக்கிறப்போ அதோடைய ரேடியஸ், ஒரு அயானுடைய ரேடியஸ் என்னன்னு சொல்லணும். ஸோ இப்போ அயானிக் பாண்டுன்னு சொல்கிறப்போ மோஸ்ட்லி நம்மளுக்கு சோடியம் குளோரைடு, சோடியம் ஃப்ளூரைடு, ஸோ NaF, NaCl இதிலலாம் அயானிக் பாண்ட் இருக்கும். ஸோ இதில் அயானிக் ரேடியஸ் நம்ம என்ன செய்யலாம், கால்குலேட் பண்ணலாம். ஸோ இது ஸோ ஃப்ரம் த சென்டர் ஆஃப் நியூக்ளியஸ் ஆஃப் அயான், ஸோ ஒரு அயானுடைய சென்டரில் இருந்து டு விச், ஸோ இதிலேருந்து எது வரைக்கும் அப்படின்னா அப் டு விச் இட் எக்ஸர்ட்ஸ் இட்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் த எலக்ட்ரான் கிளவுட் ஆஃப் த அயான். ஸோ அந்த சென்டர் ஆஃப் த நியூக்ளியஸ்லேருந்து அந்த எலக்ட்ரான் கிளவுட் எது வரைக்கும் இருக்குது. ஸோ அந்த ப்ரோட்டான் அல்லனா அந்த சென்டர் ஆஃப் த நியூக்ளியஸில் எப்பவும் ப்ரோட்டான் இருக்கும், சரியா, ப்ரோட்டானும் இருக்கும், நியூட்ரான் இருக்கும். நியூட்ரல் சார்ஜ் உங்களுக்கு தெரியும், ப்ரோட்டான் பாசிட்டிவ் சார்ஜ் அப்படிங்கிறதுனால அந்த பாசிட்டிவ் சார்ஜ் ஆஃப் த நியூக்ளியஸ் வந்து எவ்வளோ தூரத்துக்கு அந்த எலக்ட்ரான் கிளவுட் வரைக்கும் அது என்ன செய்யுது, அது அது அதோட அட்ராக்ஷனை இருக்குது அப்படிங்க, அந்த டிஸ்டன்ஸ் தான் அயானிக் ரேடியஸ். ஸோ தமிழில் சொல்லணும்னா ஒரு அணுக்கருவின் மையத்துக்கும் அந்த அணுக்கரு எலக்ட்ரான் திரள் முகில் மீது அதன் அணுக்கருவால் கவர்ச்சி விசனை செலுத்த இயலும் தொலைவு. ஸோ அந்த டிஸ்டன்ஸ் தான் தட் இஸ் த அயானிக் ரேடியஸ். ஸோ அதாவது சென்டர் ஆஃப் த நியூக்ளியஸ்லேருந்து, ஸோ அந்த சென்டர் ஆஃப் த நியூக்ளியஸ்லேருந்து அந்த ப்ரோட்டான் வந்து எந்த எலக்ட்ரான் கிளவுட் வரைக்கும் அதை அட்ராக்ட் பண்ண முடியுமோ அந்த டிஸ்டன்ஸ், அந்த இடைப்பட்ட தூரம் தான் என்னது, தட் இஸ் த ionic radius. Okay, that is, it is defined as the distance from the center of nucleus of ion up to which it exerts its influence on the electron cloud of the ion. So அது பாசிட்டிவ் அயானாக இருக்கலாம், இல்லைனா நெகட்டிவ் அயானாக இருக்கலாம். ஸோ இப்போ நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்குறப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து பாலிங் மெத்தட் வச்சு நம்ம என்ன செய்யலாம், கால்குலேட் பண்ணலாம். ஸோ பாலிங் மெத்தட் வச்சு யூனிவேலண்ட் அயான், ஒற்றை மின்சுமையுடைய படிகங்களுக்கு என்ன செய்யலாம், பாலிங் முறைப்படி நம்ம எப்படி
அயனி ஆரத்தை கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாம். ஸோ இதில் அவர் 2 அசம்ஷன் கொடுத்தாரு. ஸோ ஃபர்ஸ்ட் அசம்ஷன் என்னென்னா, ஒரு பாண்ட் அயானிக் பாண்ட் இருக்கிற ஒரு கிறிஸ்டல், ஒரு அயானிக் பாண்ட் இருக்கிற ஒரு காம்பவுண்டில் 2 அயான்ஸும் பெர்ஃபெக்ட் ஸ்பியர்ஸாக இருக்குது, ரெண்டுமே டச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறார். அதாவது அயான்ஸ் ப்ரெசன்ட் இந்த கிறிஸ்டல் லாட்டிஸ் ஆர் பெர்ஃபெக்ட் ஸ்பியர்ஸ். ஸோ அந்த 2 அயான்ஸும் பெர்ஃபெக்ட் ஸ்பியர்ஸாக இருக்குது. தே ஆர் இன் கான்டாக்ட் வித் ஈச் அதர். கான்டாக்ட் பண்ணியிருக்குதுன்னா ரெண்டும் டச் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். அப்போ டச் பண்ணி இருக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், ரெண்டையும் ஆட் பண்ணுற டிஸ்டன்ஸ் தான் நம்மளுக்கு இன்டர் நியூக்ளியர் டிஸ்டன்ஸ். அப்போ 2 நியூக்ளியஸ்க்கும் நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ் தான் 2 நியூக்ளியஸ்க்கும், அதாவது ஒரு 2 அயான், ஒரு பாசிட்டிவ் அயான் ஒரு நெகட்டிவ் அயான் இருக்குன்னா 2 அயானுக்கும் நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ் தான் ரேடியஸ் ஆஃப் கேட்டையான் ப்ளஸ் ரேடியஸ் ஆஃப் ஆட்டையான் அப்படின்னு சொல்கிறது. ஸோ டிஸ்டன்ஸ் டிங்கிறது என்னென்னா 2 நியூக்ளியஸ், அதாவது கேட்டையான் C ப்ளஸ் ஆனையான் A மைனஸ், அதாவது நேர் அயனி C ப்ளஸ் எதிர் அயனி A மைனஸ், இது ரெண்டுக்கும் இடையில் உள்ள டிஸ்டன்ஸ் அதுதான் D. That is the distance of center of nucleus of C plus and A minus. Okay, இது வந்து RC plus சொல்றது radius of cation. நேர் அயனியின் ஆரம். RA minus சொல்றது radius of anion, எதிர் அயனியின் ஆரம். ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா ரெண்டுக்கும் இடையில் உள்ள டிஸ்டன்ஸ் கிடச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இது வந்து நம்ம கோவலண்ட் ரேடியஸில் பார்த்தோம், சேம் தான் பார்த்தோம். D is equal to RA plus RB அப்படின்னு பார்த்தோம். ஆனால் RA ரெண்டுமே ஆட்டமாக இருந்துச்சு. இங்கே வந்து நம்மளுக்கு என்னது, ரெண்டுமே அயான், C plus ions, இங்கே A minus ions. So then assumption 2, that is D is the distance between the center of nucleus of C plus and A minus. RC plus and RA minus are radii of cation and anion. Then the second assumption is, என்ன assumption? Assumption 2 என்னன்னா, the radius of ion having noble electronic configuration is inversely proportional to the effective nuclear charge. So the radius of the ion having noble electronic configuration, பொதுவாக ஒரு அயான் வந்து ஃபார்ம் ஆகும்போது அது வந்து பக்கத்தில் இருக்கிற நோபல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனுக்கு தான் என்ன செய்யும், போக பார்க்கும். அதாவது நோபல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொன்னால் கம்ப்ளீட்லி ஃபில்டு, முழுவதும் நிரப்பப்பட்ட எலக்ட்ரான் அமைப்பு. ஸோ அதுதான் நோபல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஸோ அந்த கான்ஃபிகரேஷனுக்கு தான் போக பார்க்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து சோடியம் ஃப்ளூரைடு பார்த்தீங்கன்னா, சோடியமுடைய அட்டாமிக் நம்பர் 11, ஃப்ளூரினோடது 9. ஸோ அப்போ ஃப்ளூரின் வந்து எப்போவும் ஒரு எலக்ட்ரான் ஆட் ஆகி 10 கான்ஃபிகரேஷன், அதாவது நியானோடது 10 கான்ஃபிகரேஷன். நியான் நமக்கு தெரியும் நோபல் கேஸ், இன்னர்ட் கேஸ் சொல்லுவோம். ஸோ நியானோட கான்ஃபிகரேஷனுக்கு வர பார்க்கும். ஸோ அப்போ ஃப்ளூரின் அட்டாமிக் நம்பர் 9, அது ஒரு எலக்ட்ரான் ஆட் ஆகி நியான் கான்ஃபிகரேஷன், அதாவது 10 எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனுக்கு வர ட்ரை பண்ணும். அதுதான் ஃபாஸ்ட்டாக அது அட்ராக்ட் ஆகும். ஸோ அதாவது கம்ப்ளீட்லி ஃபில்டு ஆர்பிட்டலுக்கு என்ன செய்யும், வர விரும்பும். அப்போது ஒரு எலக்ட்ரானை ஆட் ஆகி அப்போ F மைனஸாக ஃபார்ம் பண்ணும். அட் த சேம் டைம் சோடியம் பார்த்தீங்கன்னா 11 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ சோடியமில் இருக்கிற 11 எலக்ட்ரான்ஸில் ஒரு எலக்ட்ரானை அது கொடுத்துட்டு நியான் கான்ஃபிகரேஷன், அதாவது 10க்கு வர பார்க்கும். அப்போது Na ப்ளஸ்ஸாக ஃபார்ம் பண்ணும். அப்போ ஒரு எலக்ட்ரான் போச்சுன்னா, ஸோ இப்போ சோடியம் பார்த்தீங்கன்னா சோடியமில் 11 ப்ரோட்டான்ஸ் 11 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அப்போது 11 ப்ரோட்டான்ஸ் 11 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அப்போது அது 10 எலக்ட்ரான்ஸாக ஆக விரும்பும். அப்போ 10 எலக்ட்ரான்ஸ்னால் நியான் கான்ஃபிகரேஷன், நியானோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எவ்வளவு, 10 எலக்ட்ரான்ஸ். நியானில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் வந்து 10. அப்போது 10க்கு வர பார்க்கும். அப்போ 10க்கு வரணும்னா ஒரு எலக்ட்ரான் நினச்சி இது கொடுத்துருது. அப்போ மொத்தம் இப்போ NAல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குது, 10 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ப்ரோட்டான்ஸ் எத்தனை இருக்குது, 11 இருக்குது. ப்ரோட்டான் பாசிட்டிவ் சார்ஜ். அப்போ எதோ அதிகமாக இருக்குது, ப்ரோட்டான்ஸ் அதிகமாக இருக்குது. அப்போ பாசிட்டிவ் சார்ஜ் அதிகமாக இருக்குது. அப்போ Na நம்ம என்ன செய்வோம், ப்ளஸ்ன்னு எழுதுவோம். இப்போ Na ப்ளஸ். ஃப்ளூரின் பார்த்தீங்கன்னா ஃப்ளூரின் அட் த சேம் டைம் 9 எலக்ட்ரான்ஸ் இருக்குது, 9 ப்ரோட்டான்ஸ் இருக்குது. இப்போ ஒரு எலக்ட்ரானை அது என்ன செய்யுது, ஆட் பண்ணுச்சுன்னா
நியான் கான்ஃபிகரேஷன், அதாவது நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷனுக்கு முழுவதும் நிரப்பப்பட்ட எலக்ட்ரான் அமைப்புக்கு வந்துடும். ஸோ அப்போ என்ன ஆயிடுது, ப்ரோட்டான்ஸ் 9 ஆயிடுது, எலக்ட்ரான்ஸ் 10 ஆயிடுது. அப்போ எது அதிகமாக இருக்குது, ப்ரோட்டான்ஸ் அதிகமாக இருக்கா எலக்ட்ரான்ஸ் அதிகமாக இருக்கா, எலக்ட்ரான்ஸ் அதிகமாக இருக்குது. அப்போ எலக்ட்ரான்ஸ் எத்தனை அதிகமாக இருக்குது, 1 அதிகமாக இருக்குது. அப்போ F மைனஸ், ஒன்றுமே போடலைன்னா 1 இருக்குன்னு. ஸோ அப்போ F மைனஸ், ஸோ அப்போ Na ப்ளஸ் F மைனஸ் அப்படின்னு செஞ்சிருது, அப்போ Na ப்ளஸ்ங்கிறது என்னது, அது ஒரு கேட்டையான், நேர அயனி, ஃபர்ஸ்ட் சார்ஜ் உள்ளது. ஓகே, அதுதான் நம்ம நினைச்சுவோம். C ப்ளஸ் நம்ம நினைச்சுவோம், காமனாக நம்ம எழுதுவோம் சொல்லுவோம். F மைனஸ் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா, தட் இஸ் A மைனஸ், அதாவது ஒரு எதிர் அயனி, ஆனையான், அதான் A மைனஸ் நம்ம சொல்லுவோம். ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்க, the radius of the ion having noble electronic configuration is inversely proportional to effective nuclear charge. அப்போ R is equal to 1 by Z effective. ஸோ effective nuclear charge நம்ம செஞ்சோம் லாஸ்ட் கிளாஸில், எப்படி கால்குலேட் பண்ணுறதுலாம் நம்ம செஞ்சோம் பார்த்தோம், சரியா. ஸோ இது தான் செகண்ட் assumption. So RC plus is proportional to, 1 by Z effective of C plus. So RC plus ஓடது Z effective of C plus க்கு inversely proportional, அதனால 1 by. So இது increase ஆச்சுன்னா இது decrease ஆகும், இது decrease ஆச்சுன்னா இது increase ஆகும், அதுதான் inversely proportional, அது நம்மளுக்கு தெரியும். Then next one, R A minus is proportional to 1 by Z A minus. So இது எதிர் அயனிக்கு, ஸோ இது நேர அயனிக்கு, இது எதிர் அயனிக்கு. அடுத்து 2 3 ஆல் டிவைட் பண்ணும்போது we get RC plus divided by RA minus, that is equal to Z effective. ஸோ மாறிடுது. ஸோ டிவைட் பண்ணும்போது 1 by Z effective C plus divided by 1 by Z effective A minus. அப்போ A minus நிச்சயம் மேலே போயிடும். அப்போ Z effective A minus divided by Z effective C plus. ஓகே, so on solving 1 and 4, 1ங்கிறது என்னது, ஃபர்ஸ்ட் அசம்ஷனில் உள்ள ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்னது, D is equal to RC plus plus RA minus. ரெண்டையும் சால்வ் பண்ணுறப்போ we get RC plus and RA minus. ஏதாவது ஒரு R நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா கூட இன்னொருடைய R, அதாவது ரேடியஸ் வந்து என்ன செஞ்சலாம். ஸோ ரேடியஸ் ஆஃப் கேட்டையான் தெரிஞ்சதுன்னா ரேடியஸ் ஆஃப் ஆனையான் கண்டுபிடிச்சலாம், ரேடியஸ் ஆஃப் ஆனையான் தெரிஞ்சதுன்னா கேட்டையான் கண்டுபிடிச்சலாம், இல்லைனா எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் வச்சே நம்ம என்ன செஞ்சிடலாம், ஒன்று என்ன செஞ்சிடலாம், நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ Z எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் எப்படி கண்டுபிடிக்கணும், லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்தோம், ஸ்லேட்டர் ரூல் படி நம்ம என்ன செஞ்சோம் பார்த்தோம். ஸோ அது வச்சு நம்ம எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இது வச்சு நம்ம என்ன செஞ்சோம், ஸோ மேபி அது இன்டர் நியூக்ளியர் டிஸ்டன்ஸ் கொடுத்துருந்தாங்கனாலோ இல்லைனா ஒரு ரேடியஸ் கொடுத்தாங்கனாலோ நம்ம செஞ்சிடலாம், இதை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ பாலிங் மெத்தட் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ பாலிங் மெத்தடில் நம்ம யூனிவேலன்ட் கிறிஸ்டலுக்கு நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். ஸோ அவர் என்ன சொன்னார்னா, ஃபர்ஸ்ட் அசம்ஷனில் அயான்ஸ் பிரசன்ட் இன் கிறிஸ்டல் லாட்டிஸ் ஆர் பெர்ஃபெக்ட் ஸ்பியர்ஸ் அண்ட் ஆர் இன் கான்டாக்ட் வித் ஈச் அதர். ஸோ ரெண்டும் ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்பியராக இருக்குது, ரெண்டும் டச் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னார். ஸோ அப்போ D is equal to RC plus plus RA minus. செகண்ட் அசம்ஷன் என்ன சொன்னாங்கன்னா, ரேடியஸ் ஆஃப் த அயான் having noble electronic configuration இருக்கிறது is inversely proportional to the effective nuclear charge. RC plus is proportional to RZ effective of C plus, RA minus is proportional to 1 by Z effective of A minus. So ரெண்டையும் டிவைட் பண்ணுறப்போ we get this equation. And on solving 1 and 4, so first assumption உள்ள first equation and fourth equation solve பண்ணும்போது we get R C plus and A minus. ஸோ இதை வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வச்சு, அதாவது NaF கிறிஸ்டலுக்கு நம்ம வச்சு என்ன செய்யலாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக தெரியும். ஸோ இப்போ calculate the ionic radius of Na plus and F minus of NaF crystal whose interionic distance is 231 picometer. ஸோ நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும், அயனி ஆரம் Na ப்ளஸோடதும் NaF மைனஸோட அயனி ஆரத்தை கண்டுபிடிக்கணும். எந்த கிறிஸ்டலேருந்து, NaF படிகத்திலேருந்து, அதோடைய இன்டர் அயானிக் டிஸ்டன்ஸ் ரெண்டுக்கும் நடுவில் உள்ள தூரம் கொடுத்துட்டாங்க. ஸோ அதாவது D, ஸ்மால் D கொடுத்துட்டாங்க. ஸோ இன்டர் அயானிக் டிஸ்டன்ஸ்ங்கிறது ரெண்டு நியூக்ளியஸ்க்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ், ரெண்டு அணுக்கருக்கும் நடுவில் உள்ள தொலைவு, அதாவது D, ஸ்மால் D, that is equal to 231 கொடுத்துருக்காங்க. ஸோ இது மட்டும் நம்மளுக்கு என்ன செஞ்சுருக்காங்க, கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ என்னது, ஸோ D is equal to RNA plus plus RF minus. ஸோ RNA plus plus RF minus, அதாவது D எவ்வளோ வேல்யூ கொடுத்துட்டாங்க, 231 பிகோமீட்டர் கொடுத்துட்டாங்க. ஸோ நம்மளுடைய ஃபார்முலாவிலேருந்து நம்மளுக்கு செகண்ட் அசம்ஷன் நம்மளோட பாலிங் மெத்தட்லேருந்து RNA plus divided by F minus. ஸோ இப்போ NA plus என்னது, நம்மளுக்கு C plus நாங்கள் படித்தோம். C plusங்கிறது நேர அயனி, A minusங்கிறது எதிர் அயனி. ஸோ F minus இங்கே, ஸோ இங்கே C plusங்கிறது Na plus, A minus வந்து F minus. ஸோ RNA plus divided by RF minus, that is equal to Z effective of மாற்றி வரும். ஸோ
ஸோ மேலே இங்கே Na வந்துச்சுன்னா இங்கே F வரும். ஸோ F minus divided by Z effective of Na plus. ஸோ இப்போ Z effective of F minus that is equal to Z minus S. Z atomic number. ஸோ இது என்னது effective nuclear charge of F minus கண்டுபிடிக்கிறோம் ஃபர்ஸ்ட். that is Z minus S. S screening constant இல்லைனா shielding constant நம்ம படித்தோம். ஸோ இதை வச்சு ஸ்லேட்டர் ரூட் பற்றி நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோன்னு பார்த்தோம். ஸோ இப்போ F மைனஸ்க்கு நம்ம பார்க்கலாம். F மைனஸ் மொத்தம் எலக்ட்ரான்ஸ் எத்தனை? ஸோ எத்தனை சொன்னேன்? ஸோ எஃப்பில் வெறும் எஃப்பில் 9 எலக்ட்ரான்ஸ் 9 ப்ரோட்டான்ஸ் இருக்கும். F மைனஸில் 9 ப்ரோட்டான்ஸ் 10 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். நம்ம 10 எலக்ட்ரான்ஸை தான் பார்க்கணும். ஸோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதுகிறப்போ 1s2 2s2 2p6. அப்போ மொத்தம் எத்தனை இருக்குது? 1s2 2s2 2p6 இருக்குது. அப்போ 2p6ல் தான் லாஸ்ட் எலக்ட்ரான் இருக்குது. அப்போ 2p6ல் இருக்கிற ஸோ இப்போ 2ல் ஸோ அதுதான் nth ஆர்பிட். ஸோ அதுதான் நம்மளுக்கு nth எலக்ட்ரான் சொல்லுவோம். ஸோ அப்போ nthல என்னது இருக்குது? ஸோ ஃபஸ்ட் இதில் 2 எலக்ட்ரான் 1sல 2 எலக்ட்ரான் 2sல 2 2pல 6. அப்போ செகண்ட் ஆர்பிட்டில் மொத்தம் 8 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. நம்ம 8 எலக்ட்ரான்ஸில் எந்த எலக்ட்ரான் கண்டுபிடிக்கிறோமோ அந்த எலக்ட்ரான் விட்டுறலாம். ஓகே, எந்த எலக்ட்ரான் கண்டுபிடிக்கிறது அந்த எலக்ட்ரான் விட்டுறலாம். அப்போ மொத்தம் 8ல் அந்த எலக்ட்ரான் ஒரு எலக்ட்ரான் விட்டுட்டோம்னா 7 எலக்ட்ரான்ஸ். அப்போ லாஸ்ட் ஆர்பிட்டில் அதாவது nth ஆர்பிட்டில் 7 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ எஸ் எப்படி கண்டுபிடிக்கிறேன் நம்ம தனியாக படித்தோம். ஸோ இதில் 4.15 இருக்குது. ஸோ இதில் எப்படி அப்படின்னா ஸோ எஸ்ல நம்ம வந்து லாஸ்ட் ஆர்பிட்டில் 7 எலக்ட்ரான்ஸ் மொத்தம் 8 2s2 2p5 8 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அதில் ஒன்று நம்ம செஞ்சிடலாம் விட்டுறலாம். ஸோ ஒன்றை விட்டுட்டோம்னா அதாவது எதுக்கு கண்டுபிடிக்கிறோமோ அதை விட்டுடலாம். அது என்ன ஸ்க்ரீன் பண்ணாது, அதனால் அந்த எலக்ட்ரானை விட்டுடலாம். மீதி இருக்கிற 7 இன்ட்டு 0.35. ஸோ nth ஆர்பிட்டுக்கு 0.35 நம்ம படித்தோம். 0.35 அதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஸோ n இன்ட்டு தட் இஸ் 0.35 இன்ட்டு 7 2.45. ஓகே, ஸோ அதுக்கடுத்து 2sல 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. 2sல 2 எலக்ட்ரான்ஸ். ஸோ 2 இன்ட்டு n-1 ஆர்பிட் அது. ஸோ n-1ங்கிறப்போ 0.85 மல்டிப்ளை பண்ணுவோம். 0.85 மல்டிப்ளை பண்ணுறப்போ ஸோ 0.85 இன்ட்டு 2 1.7. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 1.7 + 2.5 that is equal to 4.15. ஸோ அதுதான் அதோடைய ஸ்க்ரீன் எஃபெக்ட். ஸோ 1s2 2s2 2p6. ஸோ 2pல 6 2sல 2. அப்போ லாஸ்ட் nth ஒன் சொல்கிறப்போ ரெண்டில் இருக்கிறதையுமே எடுக்கணும். செகண்ட் ஆர்பிட்டில் இருக்கிற ரெண்டையுமே எடுக்கணும். அப்போ 2sல 2 2pல 6 மொத்தம் அப்போ 8 எலக்ட்ரான்ஸ். அப்போ இந்த 8 எலக்ட்ரான்ஸை ஒரு எலக்ட்ரானில் நம்ம எந்த எலக்ட்ரான் கண்டுபிடிக்கணுமோ அதை விட்டுலாம். அப்போ மிச்சம் 7 எலக்ட்ரான்ஸ். அப்போ 7 இன்ட்டு 0.35 ப்ளஸ் 1sல ஒரு 2 எலக்ட்ரான்ஸ்க்கு அப்போ 2 இன்ட்டு அதுக்கு n-1ங்கிறப்போ 0.85 மல்டிப்ளை. ஸோ நீ ஸ்லேட்டர் ரூலுக்கு போய் பாருங்கள். உங்கள் புக்கில் ஸ்லேட்டர் ரூலில் என்ன பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கோம் நம்ம பாருங்கள். இல்லை லாஸ்ட் கிளாஸில் பாருங்கள், நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ 2 இன்ட்டு 0.85 that is 1.70. ஸோ 1.70 ப்ளஸ் 2.45 that is 4.15. ஸோ இந்த 4.15 எப்படி வந்ததுன்னு நீங்கள் யோசிக்கலாம். ஸோ இதுதான் இந்த ஸ்க்ரீனிங் கான்ஸ்டன்ட். அப்போ 9 minus 4.15 that is equal to 4.85. ஸோ 9 that is அதோடைய அட்டாமிக் நம்பர். அட்டாமிக் நம்பருங்கிறது ஃப்ளூரினோட தான் பார்க்கணும். ஸோ ஃப்ளூரின் F மைனஸ்க்கு நம்ம பார்க்க முடியாது. ஃப்ளூரினோடது 9. ஸோ 9 minus 4.15. ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு 4. ஸோ இது Na ப்ளஸோடது. ஸோ Na ப்ளஸ் Na ஆட்டமோட அட்டாமிக் நம்பர் 11 மைனஸ் 4.15. இதில் இப்போ எலக்ட்ரான் எத்தனைன்னு பார்க்கணும். ஸோ எஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு எலக்ட்ரான் எத்தனைன்னு பார்க்கணும். இப்போ Na ப்ளஸில் எத்தனை? Naல 11 எலக்ட்ரான்ஸ் 11 ப்ரோட்டான்ஸ் இருக்கும். Na ப்ளஸ்ன்னு சொல்கிறப்போ ஒரு எலக்ட்ரான் போயிடுது. ஒரு எலக்ட்ரான் போகிறப்போ 10 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அப்போ அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்னது? 1s2 2s2 2p6. அப்போது 2 செகண்ட் ஆர்பிட்டில் 2 + 6 மொத்தம் 8 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அதில் ஒரு எலக்ட்ரான் நம்ம என்ன செய்ய வேண்டாம், எந்த எலக்ட்ரான் கண்டுபிடிக்கிறோமோ அது ஷீல்டு பண்ணாது, அதனால் அந்த எலக்ட்ரானை விட்டுலாம். மொத்தம் 7 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அப்போ 7 இன்ட்டு 0.35 that is equal to 2.45 ப்ளஸ் அதுக்கு முந்தின ஆர்பிட்டில் 1s2ல 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அது 2 இன்ட்டு 0.85 that is equal to 1.7. ரெண்டையும் ஆட் பண்ணுறப்போ 4.15. ஓகே,
ஸோ இந்த 4.15 தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுக்குமே சேம் ஸ்க்ரீனிங் எஃபெக்ட் தான். ஏன்னா பிகாஸ் ரெண்டுலேயுமே F மைனஸ்லையும் 10 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்குது, Na ப்ளஸ்லையும் 10 எலக்ட்ரான்ஸ். அதான் நோபல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நியூயானோட எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ 4.15. ஸோ இதை நான் மைனஸ் பண்ணுறப்போ 6.85. ஸோ இப்போ Na plus by Rf minus is equal to 4.85 divided by 6.85, that is equal to 0.71. ஸோ இப்போ நம்மளுக்கு Na plus that is equal to 0.71 into Rf minus. ஸோ இது கிடச்சிது. ஸோ இப்போ D is equal to Rna plus plus F minus இருக்குது. அப்போ இதை நம்ம என்ன செய்யலாம், இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ இப்போ Rna plus என்ன செஞ்சிடலாம், இந்த Na plusல என்ன செய்யலாம், சப்ஸ்டியூட் பண்ணலாம். Rna plus is equal to இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். Rna plus plus Rf minus is equal to 231 picometer. ஸோ அதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ அதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஸோ 0.71 into Rf minus that is plus Rf minus that is equal to 2.31 picometer. ஸோ இப்போ இது ஒரு 1 Rf minus அர்த்தம். ஸோ இப்போ 1 plus 0.71 that is equal to 1.71 Rf minus. ஸோ again I am repeating. ஸோ இதிலிருந்து நம்ம என்ன செஞ்சிடலாம், Rna plus is equal to 0.71 into Rf minus. ஸோ இந்த Rn plus எதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ Rna plus plus Rf minus that is equal to 231 picometer. இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ Rna plus பதில் என்ன எழுதுகிறோம், 0.71 into Rf minus. அப்போ 0.71 into Rf minus plus Rf minus that is equal to 231. ஸோ அப்போ வெறும் Rf1 என்ன அர்த்தம், 1 Rf1 அர்த்தம். ஸோ இங்கே 0.371 இருக்குது, இங்கே 1 Rf1 இருக்குது. அப்போ என்னது 1.71 Rf1 is equal to F minus is equal to 231 picometer. So Rf minus is equal to 231 divided by 1.71, that is equal to 135.1 picometer. அப்போ Rf minus நம்மளுக்கு தெரிஞ்சிருது. ஆஃப்டர் F minus நம்மளுக்கு தெரிஞ்சிட்டுனா இப்போ என்ன நம்ம கண்டுபிடிச்சலாம். ஸோ Rf minus நம்மளுக்கு தெரிஞ்சிருது. அப்போ Rna plus நம்ம என்ன செஞ்சலாம், ஸோ Rf minus நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா Rna plus நம்ம என்ன செஞ்சலாம் கண்டுபிடிச்சலாம். Rna plus is equal to இதுலேருந்து இதை மைனஸ் பண்ண, ஸோ 231 minus 135.1 பண்ணுறப்போ 95.9 picometer. இதுதான். ஸோ இப்போ நம்மளுக்கு அயானிக் ரேடியஸ் ஆஃப் Na ப்ளஸும் கிடச்சிருது, அயானிக் ரேடியஸ் ஆஃப் F மைனஸ் இதுவும் கிடச்சிருது. ஸோ அயானிக் ரேடியஸ் ஆஃப் F மைனஸ் அயனி ஆரம் F மைனஸின் அயனி ஆரம் வந்து 135.1 picometer. சோடியம் அயனின் அயனி ஆரம் 95.9 picometer. ஓகே, ஸோ இதுதான் கால்குலேட் பண்ணுறது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம இதில் பார்க்குறப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். இன்டர் அயானிக் டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்களா, மேபி ஏதாவது ஒருடைய ரேடியஸ் கொடுத்துருக்கலாம். Na ப்ளஸோட ரேடியஸ் உங்களுக்கு எப்படினாலும் கொடுக்கலாம் எக்ஸாமில். ஸோ ஒரே ரேடியஸ் கொடுத்துருக்கலாம். ஸோ இன்டர் அயானிக் டிஸ்டன்ஸ் D கொடுத்துருக்காங்க. ஸோ Rna plus plus Rf minus. ஸோ Rna plus R minus this equal to that is 231 picometer. ஸோ இதுலேருந்து நம்ம ஈக்குவேஷன், ஸோ ஈக்குவேஷன்லேருந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனிங் எஃபெக்ட் கண்டுபிடிச்சிட்டு Z minus S. ஸோ Z போடுறப்போ நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். F மைனஸோட Zன்னு F மைனஸ் கிடையாது, அட்டாமிக் நம்பர் ஆஃப் ஃப்ளூரின் அப்படின்னு சொல்கிறப்போ 9 தான் போடணும். ஸோ 9 மைனஸ், ஆனால் நம்ம எலக்ட்ரான் ஸ்க்ரீனிங் எஃபெக்ட்டுக்கு எலக்ட்ரான்ஸ் எடுக்கிறப்போ எலக்ட்ரான்ஸ் எடுக்கணும். தட் இஸ் 10 வரும். 10ல் 1s2 2s2 2p6 வச்சு நம்ம என்ன செய்யணும், ஸ்லேட்டர் ரூல் படி நம்ம ஸ்க்ரீனிங் எஃபெக்ட் கண்டுபிடிச்சி ஸ்க்ரீனிங் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிச்சிட்டு அட்டாமிக் நம்பர்லேருந்து அதை மைனஸ் பண்ணணும். இந்த சேம் வே Na ப்ளஸ்க்கும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி Rna ப்ளஸ் நம்மளுக்கு கிடச்சிரும். அதுக்கப்புறம் அதை சப்ஸ்டியூட் பண்ண டிடியை சப்ஸ்டியூட் பண்ணலாம். சப்ஸ்டியூட் பண்ணோன்னா வி கெட் Rf மைனஸ், அதுக்கப்புறம் அந்த Rf மைனஸை நம்ம இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா வி கெட் Rna ப்ளஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் அயனைசேஷன். எனர்ஜி. ஸோ இந்த அயானிக் ரேடியஸும் ஆக்சுவலி அயானிக் ரேடியஸ்லையும் at the same time left to right ionic radius decreases, top to bottom ionic radius என்ன செய்யுது, இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அது வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம கோவலண்ட் ரேடியஸ் அட்டாமிக் ரேடியஸ் பார்த்து அப்படி தான் சேம் தான் அதோடைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்க்குறது அயனைசேஷன் என்தால்பி அல்ல அயனைசேஷன் எனர்ஜி, அயனியாக்கும் ஆற்றல். ஸோ இது என்ன அப்படின்னா அயானா ஆக்கணும். ஸோ ஒரு
ஆட்டமை அயானாக ஆக்கணும், அதாவது பாசிட்டிவ் அயானாக ஆக்கணும். ஸோ அதுதான் அயனைசேஷன் எனர்ஜி. ஓகே, ஸோ ஒரு அயானை பாசிட்டிவ் அயானாக ஆக்கணும்னா என்ன ஆகணும், ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணணும். அந்த ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறதுக்கு எவ்வளவு எனர்ஜி தேவைப்படுதோ அதுதான் அயனைசேஷன் எனர்ஜி. ஓகே, அயனைசேஷன் எனர்ஜினா ஒரு ஆட்டமை ஒரு பாசிட்டிவ் அயானாக மாற்றுறதுக்கு, அதாவது ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறதுக்கு, ஒரு ஆட்டம்லேருந்து ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறதுக்கு எவ்வளவு எனர்ஜி தேவைப்படுதோ அதுதான் அயனைசேஷன் எனர்ஜி. ஸோ இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் த மினிமம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி required to remove the most bound electron from the valence shell of the isolated neutral gaseous atom in its ground state. So இதுதான். ஸோ இது என்னது, isolated neutral gaseous atom in its ground state அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு ஆட்டம் அது எந்த ஸ்டேட்டில் இருக்குது, gaseous ஸ்டேட்டில் இருக்குது. ஓகே, அது நியூட்ரலாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஆட்டம் என்னவாக இருக்கணும், நியூட்ரலாக இருந்தால் தான் நம்ம ஆட்டம்னே சொல்லுவோம். ஓகே, அது ஐசோலேட்டட், அது கிரவுண்ட் ஸ்டேட்லங்கிறப்போ அது அந்த எக்ஸைட்டட் எந்த எனர்ஜியுமே அது ஆட் ஆகாமல் அதோடைய நார்மல் எனர்ஜியில் இருக்கிறது தான் கிரவுண்ட் ஸ்டேட்டில் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, கிரவுண்ட் ஸ்டேட்னா அது நார்மல், அதோடைய அந்த ஆட்டம் எவ்வளவு எனர்ஜி இருக்குதோ அந்த எனர்ஜியில் இருக்கும்போது அதில் இருக்கிற பேலன்ஸ் ஷெல்லில் இருக்கிற ஒரு எலக்ட்ரான், ஸோ அந்த ஆட்டம் எப்படி இருக்குங்கிறது தான் இவ்வளோ டெஃபினிஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த ஆட்டம் எப்படி இருக்கும், ஸோ நார்மலாக ஒரு ஆட்டம் அப்படின்னு சொன்னாலே அது என்னது நியூட்ரலாக தான் இருக்குன்னு அர்த்தம். அதில் எப்படி இருக்கணும் அந்த ஆட்டம்ங்கிறாங்க, கேஷியஸ் ஸ்டேட்டில் இருக்கணும் அந்த ஆட்டம், ஐசோலேட்டட் தனியாக இருக்கணும் அந்த ஆட்டம், கிரவுண்ட் ஸ்டேட்டில் இருக்கணும். கிரவுண்ட் ஸ்டேட்டில் இருக்குன்னா அது மினிமம் எனர்ஜியில் அது அந்த ஆட்டம்க்கு எவ்வளோ எனர்ஜி இருக்கோ அந்த எனர்ஜியில் தான் இருக்கணும். அந்த எனர்ஜி ஏதாவது நம்ம லைட் ஏதாவது கொடுக்குறப்போ, லைட் இல்லைனா ஹீட் பண்ணுறப்போ அதோட எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். அப்போ அது எதுவுமே நம்ம கொடுக்காமல் இருக்கும்போது அதில் இருக்கிற பேலன்ஸ் ஷெல்லுங்கிறப்ப என்ன சொல்லியிருக்கேன், லாஸ்ட் ஷெல். ஸோ ஒரு நியூக்ளியஸ்லேருந்து எவ்வளோ மேக்ஸிமம் டிஸ்டன்ஸில் இருக்கிறோம் அந்த ஷெல்லில் இருக்கிற எலக்ட்ரானை நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு, ஸோ ரிமூவ் த மோஸ்ட் பவுண்ட் எலக்ட்ரான். ஸோ நல்லா க்ளோஸாக பவுண்டாக இருக்கிற வேலன்ஸ் ஷெல்லில் நல்லா க்ளோஸாக பவுண்டாக இருக்கிற எலக்ட்ரானை நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு எவ்வளவு எனர்ஜி தேவைப்படுதோ அந்த எனர்ஜி தான். ஸோ நம்ம ஈஸியாக சொல்லணும்னா ஒரு நியூட்ரல் ஆட்டம், ஸோ ஆட்டம்னாலே நியூட்ரல் தான். ஸோ நியூட்ரல் ஆட்டம்லேருந்து ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறதுக்கு எவ்வளவு எனர்ஜி தேவைப்படுதோ அந்த எனர்ஜி தான் அயனைசேஷன் எனர்ஜி. ஓகே, ஸோ என்னன்னா இயல்பு நிலையில், அதாவது இயல்பு ஆற்றல் நிலையில், ஸோ கிரவுண்ட் ஸ்டேட்னா என்னது, இயல்பு ஆற்றல் நிலையில் இணைதிர கூட்டில், அதாவது வேலன்ஸ் ஷெல் இணைதிர கூட்டிலிருந்து லகுவாக பிணைக்கப்பட்டுள்ள ஒரு எலக்ட்ரானை நீக்க தேவைப்படும் குறைந்தபட்ச ஆற்றல், அதுதான் அயனியாக்கும் ஆற்றல். ஓகே, ஸோ இதோட யூனிட் வந்து கிலோ ஜூல் பர் மோல். ஸோ கேஜே மோல் -1 நம்ம சொல்லலாம். ஸோ இதோட எம்ங்கிறது ஒரு ஆட்டம், அதாவது மோஸ்ட்லி இது மெட்டல்ஸ் தான் என்ன செய்யும், எலக்ட்ரான்ஸ் கொடுத்துட்டு எலக்ட்ரோ பாசிட்டிவ் ஆகும். ஸோ அது வந்து எலக்ட்ரோ பாசிட்டிவ் நேச்சர்னு சொல்லுவோம். ஸோ ஒரு எலக்ட்ரானை ஈஸியாக கொடுக்குறது வந்து மோஸ்ட்லி மெட்டல்ஸ் சொல்லுவோம். அதனால தான் எம்ங்கிற இதில் லிட்டரில் இதை டினோட் பண்ணியிருக்காங்க. ஸோ எம் ப்ளஸ் IE மைனஸ் அயனைசேஷன் எனர்ஜி 1. ஸோ ஒரே ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணால் 1ன்னு சொல்லுவோம். ஸோ IE1 gives M plus 1 எலக்ட்ரான்ஸ். அப்போ ஒரு எம்லேருந்து ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணிட்டோம். அப்போ இந்த சைடில் நம்ம நினச்சிடும் ஒரு எலக்ட்ரான் ப்ளஸ் 1 எலக்ட்ரான் என்ன ஆகுது, M ப்ளஸ். அப்போ M ப்ளஸ் +1 எலக்ட்ரான் M அகைன் நினச்சிடும் கன்வெர்ட் ஆகிடும். அப்போது இந்த எம்லேருந்து ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ எனர்ஜி தேவைப்படுது, IE மைனஸ். அப்போ இதை இந்த மெட்டலோட இவ்வளோ எனர்ஜி நம்ம கொடுத்தோம்னா அது என்ன செஞ்சிடும், M ப்ளஸ் ஆகும், 1 எலக்ட்ரான் ரிமூவ் ஆகிடும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி சொல்லுவோம். ஸோ இது IE மைனஸ் 1ன்னு சொன்னால், சரி IE1 அப்படின்னா ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி. ஸோ இப்போ செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜி என்னன்னா, the minimum amount of energy required to remove an electron from unipositive ion. ஸோ இதுதான் யூனிபாசிட்டிவ்னா என்னது, ஒரு பாசிட்டிவ் அயான், ஒரே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் கொண்ட அயன் தான் யூனிபாசிட்டிவ் அயான். ஸோ +1 ஒன்றுமே இல்லைன்னா என்ன அர்த்தம், +1ன்னு அர்த்தம். ஸோ M ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு யூனிபாசிட்டிவ் அயான்லேருந்து ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணால் நம்ம என்ன செய்யும், M2 ப்ளஸ் ஆகும். ஸோ M ப்ளஸ் IE2, அதாவது 2ங்கிறது என்னது, செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜி. ரெண்டாவது எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறதுக்குள்ளது செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜி சொல்லுவோம். ஸோ செகண்ட் எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணுறதுக்கு செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜி IE2 gives M2 ப்ளஸ். ஸோ ப்ளஸ்லேருந்து அகெயின் ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணிட்டோன்னா ப்ரோட்டானோட அதிகம் எண்ணிக்கை 2 அதிகமாக இருக்கும். அப்போ M2 ப்ளஸ்
plus 1 electron. ஸோ இதுதான் அதோட ஈக்குவேஷன். ஸோ இப்போ இது IE2ங்கிறது செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜி. ஸோ ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி, இது செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜி. ஸோ எப்போவுமே ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜியை விட செகண்ட். ஸோ ஏற்கனவே ஒரு மெட்டல்லேருந்து ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதே இது ஒரு ஆல்ரெடி ஒரு பாசிட்டிவ். அப்போ ஆல்ரெடி பாசிட்டிவ்னு சொல்கிறப்போ ஒரு மேபி வந்து 10 எலக்ட்ரான்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் உள்ள வந்து ப்ரோட்டான்ஸ் எத்தனை தான் இருக்கும்? 9 தான் இருக்கும். சரி, ப்ரோட்டான்ஸ் எத்தனை இருக்கும்? 11 இருக்கும். ஸோ 11 ப்ரோட்டான்ஸ் இருக்குது, எலக்ட்ரான்ஸ் 10 இருந்துச்சுன்னா தான் அது பாசிட்டிவ் சொல்லுவோம், அப்படி தானே? ஸோ ப்ரோட்டான்ஸ் 11 பாசிட்டிவ் சார்ஜ், ப்ரோட்டான்ஸ் பாசிட்டிவ் சார்ஜ் 11, எலக்ட்ரான்ஸ் அவுட்டரில் வந்து 10 இருக்குது, 10 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அப்போ அதுதான் பாசிட்டிவ் இருக்குது. அப்போ ஆல்ரெடி அந்த 11 ப்ரோட்டான்ஸ் வந்து 10 எலக்ட்ரான்ஸ் நல்லா ஓரளவுக்கு அட்ராக்ஷன் மோராக இருக்கும். ஏன்னா ப்ரோட்டான்ஸோட எண்ணிக்கை தான் அதிகம், பாசிட்டிவ் சார்ஜோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறதுனால அந்த 11 ப்ரோட்டான்ஸும் 10 எலக்ட்ரான்ஸை அட்ராக்ட் பண்ணுது. அட் த சேம் டைம் இன்னொரு எலக்ட்ரான் நம்ம ரிமூவ் பண்ணணும்னா 8 எலக்ட்ரான்ஸ் ஆகும். அப்போ 8 எலக்ட்ரான்ஸ் ஆகணும்னா சாரி 9 எலக்ட்ரான்ஸ். அப்போ 10 எலக்ட்ரான்ஸ் ஆல்ரெடி இருக்குது. அப்போ இன்னொரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறதுக்கு 9 எலக்ட்ரான்ஸ் ஆகணும். அப்போ 11 ப்ரோட்டான்ஸ் இருக்கு உள்ள 9 எலக்ட்ரான்ஸ் ஆகும். அப்போது அந்த எலக்ட்ரானை ஒரு எலக்ட்ரான் அகெயின் 11 ப்ரோட்டான்ஸ் இருக்குது, 10 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ 11 ப்ரோட்டான்ஸுக்கு 9 எலக்ட்ரானை ஆக்கணும்னா இன்னொரு எலக்ட்ரானை நம்ம ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் அதிகமான எனர்ஜி கொடுத்து தான் நினச்சி முடியும், ரிமூவ் பண்ண முடியும். ஏன்னா ஆல்ரெடி அதை நினச்சிது பாசிட்டிவ் சார்ஜ் M+ல இருக்கிறனால அதுலேருந்து நம்ம ரிமூவ் பண்ணுறது இன்னும் கஷ்டமாக இருக்கும். அப்போ அது M2+. அப்போ எப்போவுமே IE1 வந்து குறைவாக இருக்கும், IE2 அதை விட அதிகமாக இருக்கும், IE3. ஸோ 3ங்கிறது என்னது? இன்னொரு எலக்ட்ரான். ஸோ M2+லேருந்து இன்னொரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணுறப்போ M3+ ஆகும். ஸோ IE4 இன்னொரு எலக்ட்ரான், ஸோ M4+ஆக மாறும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து IE1 வந்து கம்மியாக இருக்கும், IE2 அதை விட. ஸோ இந்த ஆர்டரில் தான் அது நிச்சயம் இருக்கும். ஸோ இது உங்களுக்கு கொஸ்டின்ஸில் கேட்பாங்க. ஸோ பின்னால் உங்களுக்கு புக் பேக் பார்க்கப்போ இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க, பாருங்கள். பீரியாடிக் ட்ரெண்ட்ஸ் இன் அயனைசேஷன் எனர்ஜி. ஸோ அது பீரியடில் எப்படி இருக்குது, குரூப்ஸில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆவர்த்தன தன்மை, ஸோ அலாங் த பீரியட் வரிசையில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ அயனைசேஷன் எனர்ஜி increases along the period. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு பீரியடில். ஸோ இன்க்ரீசஸ் லித்தியம், பெரிலியம், போரான். ஸோ பீரியட் சொல்கிறப்போ இங்கேருந்து செகண்ட் பீரியட் கொடுத்துருக்காங்க. லித்தியம், பெரிலியம், போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளூரின், நியான். ஸோ 1 to 30 எலமெண்ட்ஸ் நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கோங்கம்மா. ஸோ லித்தியம், பெரிலியம், போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளூரின், நியான். ஓகே, ஸோ இது எப்படி இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு பாருங்கள். ஸோ இங்கே அட்டாமிக் நம்பரில் கொடுத்துருக்காங்க, இங்கே அயனைசேஷன் எனர்ஜி. அப்போ அயனைசேஷன் எனர்ஜி எப்படி நல்லா இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதில் எக்ஸெப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ எது எக்ஸெப்ஷன்ஸ் இருக்குது இங்கே பாருங்கள். பெரிலியமை விட போரான், ஸோ இப்படி ஸ்ட்ரெயிட்டாக அது இன்க்ரீஸ் ஆகலை. ஸோ பெரிலியம் விட போரான் கம்மியாயிருது. ஸோ ஆக்சுவலி நெக்ஸ்ட் எலிமெண்ட்டுக்கு அது இன்க்ரீஸ் ஆகணும். இப்போ பெரிலியமை விட போரான் ஆனால் கம்மியாயிருது. இங்கே நைட்ரஜனை விட ஆக்சிஜன் கம்மியாயிருது. காரணம் என்னென்னா இந்த பெரிலியம் தான் என்ன செஞ்சிருக்கு, ஆக்சுவலி ரொம்ப கூடியிருக்கு. ஸோ இப்படி தான் ஸ்ட்ரெயிட் லைனாக போக வேண்டியது இருக்கும். ஆனால் அந்த பெரிலியம் நைட்ரஜன் தான் எனது எக்ஸெப்ஷனல் கேசஸ். ஸோ பெரிலியம் ஹேஸ் more ionization energy than boron. At the same time nitrogen has high ionization, அதாவது more ionization energy than oxygen. ஸோ இந்த பெரிலியமும் நைட்ரஜனும் என்ன செய்யுது, ஸ்ட்ரெயிட் லைனில் இல்லாமல் கொஞ்சம் இன்னும் அதிகமாக இருக்குது. ஸோ இது காரணம் என்னென்னா பெரிலியம் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா தட் இஸ் 1s2 2s2. ஓகே, அது கம்ப்ளீட்லி ஃபில்டு கான்ஃபிகரேஷன், முழுமையாக நிரப்பப்பட்ட எலக்ட்ரான் அமைப்பு இருக்குது. நைட்ரஜன் பார்த்தீங்கன்னா 1s2 2s2 2p3. ஓகே, நைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் தட் இஸ் 7. ஸோ 1s2 2s2 2p3 அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். அப்போ 2p3, 2pயில் 3 ஆர்பிட்டல்ஸ் இருக்கும். 3 ஆர்பிட்டல்ஸும் சிங்கிளி ஃபில்டு, ஒரு எலக்ட்ரான் இருக்கும். ஸோ ஹாஃப். ஸோ p ஆர்பிட்டலில் மொத்தம் 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். 6 எலக்ட்ரான்ஸில் பாதி, அதாவது 3 எலக்ட்ரான்ஸ் அதில் என்ன செஞ்சிருக்கு, ஃபில் ஆயிருக்கு. ஸோ 6 ஃபில் ஆயிருந்துச்சுன்னா தட் இஸ் கம்ப்ளீட்லி ஃபில்டு. நியானில் 1s2 2s2 2p6 ஃபுல்லி ஃபில்டாக இருக்கும். ஸோ பியில் 6 எலக்ட்ரான்ஸ் தான் ஆக்குப்பை பண்ண முடியும், ஃபுல்லி ஃபில்டு அது 6. ஸோ இங்கே வந்து நைட்ரஜனில் 2p3 அதாவது ஹாஃப் ஃபில்டு. ஸோ பெரிலியமில் 1s2 2s2 2sல எஸ்ல 2 எலக்ட்ரான் தான் இருக்க முடியும், ஃபுல்லாகவே ஃபில் ஆயிருக்கு. அப்போ ஃபுல்லி ஃபில்டு. நைட்ரஜன் பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஹாஃப் ஃபில்டு. ஹாஃப் ஃபில்டுன்னு சொல்கிறப்போ
1s2 2s2 2pல 3 electrons அதாவது half filled pல 6 electrons இருக்க முடியும் 3 electrons இருக்கு அப்ப half filled இருக்குது so for half filled configuration completely filled configuration அதாவது முழுவதும் நிரப்பப்பட்ட எலக்ட்ரான் அமைப்பு சரிபாதி அளவு so நைட்ரஜன்ல சரிபாதி அளவு 6 க்கு பாதி 3 அப்ப பாதி சரிபாதி அளவு நிரப்பப்பட்ட configuration அதாவது எலக்ட்ரான் அமைப்பு இருந்துச்சுனாலும் அது என்ன செய்யும் அதிகமா இருக்கும் அதோட ionization energy so reason என்ன அப்படினா that is both beryllium and nitrogen பாத்தீங்கன்னா berylliumல completely filled nitrogenல half filled அப்ப half filled completely filled configuration G விட்டுருக்குமா configuration இருக்கும் ஓகேயா சோ அதனால தான் இந்த ரெண்டு மட்டும் exceptions so the exceptional cases உங்களுக்கு அடிக்கடி கேட்பாங்க இந்த क्वेश्चंस கேட்பாங்க why beryllium has more ionization energy than boron why nitrogen has more high ionization energy than oxygen இந்த क्वेश्चंस அடிக்கடி கேக்குற question very important question so காரணம் என்ன has completely filled and half filled configuration okay so along the period so ionization energy increases along the period so முதல்ல அது எதனாலன்னு பார்க்கணும் so ionization energy increases along the period காரணம் என்ன அப்படினா ionization energy left to right பார்த்தோம்னா left to right same shell ல electrons fill ஆகும் okay same shell ல electrons fill ஆகும் so 1s ல 1 hydrogen helium 1s ல 2 அடுத்தது lithium ல பாத்தீங்கன்னா 2s ல 1 2s ல 2 beryllium 2p ல 1 boron carbon க்கு 2s 2p2 nitrogen 2p3 oxygen 2p4 fluorine 2p5 neon 2p6 இப்ப 2 ல செகண்ட் ஆர்பிட்ல தான் ஃபில் ஆகுது அப்ப செகண்ட் ஆர்பிட்ல ஃபில் ஆகும்போது புரோட்டான்ஸ் ஓட நம்பரும் நியூக்ளியஸ்ல இன்கிரீஸ் ஆயிட்டு போகும் அப்ப எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜும் இன்கிரீஸ் ஆகுது எலக்ட்ரான்ஸும் இன்கிரீஸ் ஆகுது ஆனா ஷெல் வந்து என்னது சேம் ஷெல் செகண்ட் ஆர்பிட்லயே தான் ஃபில் ஆயிட்டே வருது அப்ப செகண்ட் ஆர்பிட்லயே தான் ஷெல்லே தான் ஃபில் ஆயிட்டே வரதுனால இரண்டாவது கூட்டுல மட்டும் தான் ஃபில் ஆயிட்டே வரதுனால ஆனா எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அதே மாதிரி கூடிட்டே வருது செயலுறு மின்சுமை வந்து கூடிட்டே வருது அப்போ என்ன ஆகும் அப்படினா கொஞ்சம் அந்த அட்ராக்ஷன் அதிகமாவே இருக்கும் ஏன்னா எஃபெக்டிவ் ரீசார்ஜும் கூடிட்டே வரதுனால அதோட அட்ராக்ஷன் அதிகமா இருக்கறனால அந்த எலக்ட்ரானை நம்ம ரிமூவ் பண்றது அதிகமான எனர்ஜி கொடுத்து ரிமூவ் பண்ண வேண்டியது இருக்கும் சோ லித்தியம்க்கு குறைவான எனர்ஜி கொடுத்து ரிமூவ் பண்ணாலே போதும் எலக்ட்ரான் வெளியில வந்துரும் நியானுக்கு அதிகமான எனர்ஜி கொடுத்தோம்னா தான் அந்த எலக்ட்ரானை நிச்சயம் ரிமூவ் பண்ண முடியும் அதாவது around 2000 kilojoules கொடுத்தா தான் நிச்சயம் ரிமூவ் பண்ண முடியும் அப்ப left to right ionization energy நிச்சயம் இன்கிரீஸ் ஆகும் so top to bottom பார்த்தோம்னா in a group top to bottom பார்த்தோம்னா decreases ஏன் காரணம் என்னவா இருக்கும் இது உங்களுக்கே ஆல்மோஸ்ட் இப்போ அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் காரணம் என்ன so first groupல 1s1 hydrogen second one lithium 2s1 then third one lithium sodiumல 3s1 so 3s1 so 1s1 2s1 3s1 so first one hydrogen க்கு first orbit lithium க்கு second orbit sodium க்கு third orbit அப்ப third orbit க்கும் nucleus க்கும் உள்ள attraction விட first orbit க்கும் nucleus க்கும் உள்ள attraction வந்து அதிகமா இருக்கும் அப்ப என்ன ஆகும் first hydrogen க்கு தான் என்ன செய்யும் ஹைட்ரஜனுக்கு தான் அயனைசேஷன் எனர்ஜி அதிகமா இருக்கும் அதுல தான் எலக்ட்ரானை ரிமூவ் பண்றது கஷ்டம் அடுத்து 2s அப்ப கொஞ்சம் நியூக்ளியஸை விட டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கறனால அதை இழுக்கிறது வெளியில கொஞ்சம் ஈஸி அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா 3s க்கும் நியூக்ளியஸ்க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் கொஞ்சம் அதை விட அதிகம் அப்ப அதுல இருந்து எலக்ட்ரான் ரிமூவ் பண்றது ஈஸி அப்ப டிக்ரீசஸ் குறைவான எனர்ஜி கொடுத்தா போதும் என்ன செஞ்சலாம் நம்ம ரிமூவ் பண்ணிரலாம் சோ பாத்தீங்கன்னா லித்தியம் sodium potassium rubidium cesium so என்னது இதுக்கு மேல ஹைட்ரஜன் ஓகே சோ இதுல லித்தியம் வந்து அதிகமா இருக்கும் சோ லித்தியம்ல இருந்து என்னது 2s ல இருக்குது 2s ல லாஸ்ட் எலக்ட்ரான் இருக்கு அப்ப அந்த எலக்ட்ரான் ரிமூவ் பண்றது கஷ்டம் ஏனா 2s வந்து நியூக்ளியஸ்க்கு பக்கத்துல இருக்குது சோடியம் 3s அதை விட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் potassium 4s 5s 6s so இதனால இது டிக்ரீஸ் ஆகுது so decreases down the group so number of inertial increases so இதல ரீசனை நான் எழுதி இருக்கேன் so number of inertial increases so அப்ப அதுக்கு மிடில்ல இருக்கிற inertial so இதுல பாத்தீங்கன்னா 2s ஒரே ஒரு inertial தான் 1s மட்டும் தான் இருக்கும் NEல பாத்தீங்கன்னா 1s இருக்கும் 2s இருக்கும் இது 3s ல இருக்குது potassium பாத்தீங்கன்னா 4s1 லாஸ்ட் எலக்ட்ரான் அப்ப 3s third orbit இருக்கும் second orbit இருக்கும் first orbit இருக்கும் அதுக்கு அப்புறம் தான் நியூக்ளியஸ் இருக்கும் அப்ப inertial increases shielding
எஃபெக்ட் ஆஃப் இன்னர் எலக்ட்ரான்ஸ் வந்து இன்க்ரீசஸ். அப்போ ஷீல்டிங் எஃபெக்ட்ன்றது அது ஒரு ஸ்க்ரீன் மாதிரி ஆக்ட் ஆகும். தென் அட்ராக்ஷன் பிட்வீன் த வேலன்ஸ் எலக்ட்ரான் அண்ட் நியூக்ளியஸ் டிக்ரீசஸ். அதனால என்ன செய்யும், அந்த ரெண்டுக்குள்ள அட்ராக்ஷன் என்ன செய்யும், நியூக்ளியஸ்க்கும் வேலன்ஸ் எலக்ட்ரான், அதாவது லாஸ்ட் எலக்ட்ரான் இதில் இருக்குது, 4th ஆர்பிட்டில் இருக்குது பொட்டாசியமுக்கு. ஸோ 4sல இருக்குது. அப்போ 4th ஆர்பிட்ங்கிறப்போ அதோடைய அட்ராக்ஷன் கம்மியாகும். அப்போ என்ன செய்யும், ஈஸியாக எனர்ஜி கொடுத்து என்ன செஞ்சால் ரிமூவ் பண்ணிடலாம். அதனால அயனைசேஷன் எனர்ஜி என்ன செய்யும், டிக்ரீஸ் ஆகும். இதுதான் டிக்ரீசஸ் டவுன் த குரூப். தென் எலக்ட்ரான் அஃபினிட்டி. ஸோ எலக்ட்ரான் அஃபினிட்டினா எலக்ட்ரான் நாட்டம். ஸோ நாட்டம் என்னென்னா, ஒரு எலக்ட்ரானை நம்ம ஒரு ஆட்டமோட ஆட் பண்ணணும். ஸோ அயனைசேஷன் எனர்ஜி நல்லா கவனிங்க, ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ எனர்ஜி தேவைப்படுது. எலக்ட்ரான் அஃபினிட்டினானது ஒரு எலக்ட்ரான் ஆட் ஆகிறப்போ அந்த ஆட்டம்லேருந்து எவ்வளவு எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. ஸோ ஒரு ஆட்டமோட ஒரு எலக்ட்ரானை ஆட் பண்ணுறப்போ எவ்வளவு எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. ஸோ ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறப்போ எவ்வளோ எனர்ஜி நம்ம கொடுக்குறோங்கிறது அயனைசேஷன் எனர்ஜி. ஒரு எலக்ட்ரான் ஆட் ஆகிறப்போ எவ்வளவு எனர்ஜி ரிலீஸ் ஆகுங்கிறது that is electron affinity, electron நாட்டம். So it is defined as the energy released when an electron is added to the valence shell of an isolated neutral gaseous atom in its ground state to form anion. அங்க வந்து to form cation, positive ion இருக்கும், இங்க வந்து anion. So energy released when an electron is added, அங்க வந்து removed from the valence shell of the, அதே தான் சேம் தான். ஸோ இங்கே வந்து removed from the valence shell of the அப்படின்னு வரும். இங்கே வந்து added to the valence shell of the isolated neutral gaseous atom in its ground state to form anion. அங்கே வந்து எனர்ஜி ரெக்வயர்ட் வரும், இங்கே வந்து எனர்ஜி ரிலீஸ்ட் வரும். ஸோ எனர்ஜி ரிலீஸ்ட். ஸோ இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், எலக்ட்ரான் அஃபினிட்டினா என்னன்ட்டு. ஸோ ஒரு எலக்ட்ரான் ஆட் பண்ணுறப்போ எவ்வளோ எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. ஸோ ஓகே, இது உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ இது வந்து ஏ ஒரு ஆட்டம், எலக்ட்ரான் ஆட் ஆகிறப்போ எவ்வளோ எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. ஸோ ப்ளஸ் ஒரு எலக்ட்ரான் அஃபினிட்டி, அதாவது ஒரு எனர்ஜி ரிலீஸ் ஆகும். ஸோ இப்போ ஏ மைனஸாக ஃபார்ம் ஆன பிறகு ஒரு எனர்ஜி ரிலீஸ் ஆகும். ஓகே, ஸோ இது பீரியடில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், வரிசையில். ஸோ எலக்ட்ரான் அஃபினிட்டி சேம் வே தான். ஸோ இதுவும் எலக்ட்ரான்ஸ் வந்து வரிசையில் என்ன செய்யும், இன்க்ரீஸ் ஆகும். எலக்ட்ரான் அஃபினிட்டி இன்க்ரீசஸ். ஸோ இது காரணம் என்ன அப்படின்னா, டியூ டு இன்க்ரீஸ் இன் நியூக்ளியர் சார்ஜ். ஸோ என்னாகும், இங்கேருந்து போகிறப்போ நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகும். டிக்ரீசஸ் இன் சைஸ் டிக்ரீஸ் இருக்கிறதுனால அட்ராக்ஷன், அந்த ஒரு எலக்ட்ரானுக்கு ஒரு நியூக்ளியஸ் எலக்ட்ரான் அட்ராக்ஷன் நிச்சயம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி சைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ சேம் ஷெல்லில் ஆட் ஆகுது. ஸோ இது வந்து சேம் ஷெல்லில் ஆட் ஆகும், அதனால அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து அதிகமாக கொடுக்கும். ஸோ இதுதான். ஸோ நியூக்ளியஸ் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகும், சைஸ் வந்து லெஃப்ட் டு ரைட் வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கிறனால எனர்ஜி ரிலீஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும். இது சேம் ஷெல்லில் இருக்கும். ஸோ லெஃப்ட் டு ரைட் வந்து சேம் ஷெல் ஆட் ஆகிறாங்க. ஸோ இதுலேயும் நீங்கள் எக்ஸப்ஷன் இருக்குது. ஸோ லெஃப்ட் டு ரைட் அப்படியே டிக்ரீஸ் ஆகலையில் எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது, அது எதுன்னு பார்க்கலாம். ஸோ பெரிலியம் ஆக்சுவலி லித்தியம்லேருந்து அப்படி ஸ்ட்ரெயிட்டாக இன்க்ரீஸ் ஆகி போகணும். பட் ஆனால் இங்கே என்ன ஆகுது, இந்த பெரிலியம் குறைஞ்சிருது, கார்பன்லேருந்து நைட்ரஜன் குறைஞ்சிருது. காரணம் என்ன? ஸோ இது என்னது, நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்ததான். பெரிலியமோடது என்னது, கம்ப்ளீட்லி ஃபில்டு 1s2 2s2 கான்ஃபிகரேஷன். நைட்ரஜனோடது 1s2 2s2 2p3 கான்ஃபிகரேஷன், அதாவது 2p3 ஹாஃப் ஃபில்டு கான்ஃபிகரேஷன், சரி பாதி அளவு நிரப்பப்பட்ட எலக்ட்ரான் அமைப்பு. ஸோ அதனால் ஸ்ட்ரெயிட்டாக லித்தியம் டு ஃப்ளூரின் என்ன செய்யலை, இன்க்ரீஸ் ஆகலை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லித்தியம் டு ஃப்ளூரின் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக இன்க்ரீஸ் ஆகணும். பட் ஆனால் ஃப்ளூரின் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகி நியான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கம்ப்ளீட்லி ஃபில்டு. அப்போ அதுலேருந்து நம்ம எலக்ட்ரான் ஆட் பண்ணுறது. ஸோ அதில் எனர்ஜி நிச்சயம் எலக்ட்ரான் அஃபினிட்டி இன்னும் அதிகமாக வெளியில் வரும், எலக்ட்ரான் நிறைய வெளியில் வரும். ஸோ அப்போது பெரிலியம், நைட்ரஜன், நியான், ஸோ இதெல்லாம் எலக்ட்ரான் அஃபினிட்டி மூவ். ஸோ இதெல்லாம் நெகட்டிவில். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ இது நெகட்டிவில் இருக்குது, இங்கே வந்து பாசிட்டிவ். ஸோ மேலேருந்து சரி ஆக்சுவலி that is electron affinity என்ன செய்யுது, இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ பெரிலியம் வந்து ஆல்மோஸ்ட் 0 எலக்ட்ரான் அஃபினிட்டி இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைனில் பார்த்தீங்கன்னா 0 எலக்ட்ரான் அஃபினிட்டி. ஸோ இதுவும் கேட்கலாம், ஏன் வந்து எலக்ட்ரான் அஃபினிட்டி 0 வந்து எதுக்கு இருக்குதுன்ட்டு. நோபல் கேஸஸ் வந்து ஹை எலக்ட்ரான் அஃபினிட்டி. ஸோ ஆக்சுவலி கீழே இருந்தால் மேலே வந்து பாசிட்டிவ் டு நெகட்டிவ் கொடுப்பாங்க. இந்த தடவை என்ன செய்யுது, மேலேருந்து கீழே கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு வந்து கிராஃப் வந்து மாறி தெரியுது. ஓகே, ஆக்சுவலி ஸோ டாப் டு பாட்டம் தான் இதில் நினச்சிது இன்க்ரீஸ் ஆகுது.
ஓகே. ஸோ இதில் எலக்ட்ரான் அஃபினிட்டி இன்க்ரீசஸ் இன் அ பீரியட், எலக்ட்ரான் அஃபினிட்டி இன்க்ரீசஸ். அப்போ அதில் பெரிலியம் நைட்ரஜனும் 0 எலக்ட்ரான் அஃபினிட்டி இருக்குது, நோபல் கேஸஸ் ஹை எலக்ட்ரான் அஃபினிட்டி இருக்குது. காரணம் என்ன? தட் இஸ் பிகாஸ் ஆஃப் கம்ப்ளீட்லி ஃபில்ட் அண்ட் ஹாஃப் ஃபில்ட் கான்ஃபிகரேஷன். சரிபாதி அளவு நிரப்பப்பட்ட, முழுவதும் நிரப்பப்பட்ட எலக்ட்ரான் அமைப்புகள் கொண்டதுனால இந்த பெரிலியம் நைட்ரஜன் நோபல் கேஸஸ்க்கெலாம் என்ன செய்யுது? ஹை எலக்ட்ரான் அஃபினிட்டி இருக்குது. அதாவது பெரிலியம் நைட்ரஜனுக்கு 0, மற்றதுக்கெல்லாம் என்னது? நெகட்டிவ் எலக்ட்ரான் அஃபினிட்டி. ஸோ லித்தியம், கார்பன், ஃப்ளூரின்கெல்லாம் என்னது? நெகட்டிவ் எலக்ட்ரான் அஃபினிட்டி இருக்குது. ஸோ இன் அ குரூப்பில் எப்படி இருக்குது? எலக்ட்ரான் அஃபினிட்டி டிக்ரீசஸ். ஸோ டிக்ரீசஸ். ஸோ இதில் என்ன செய்யுது? டிக்ரீஸ் ஆகுது. ஸோ இது வந்து டியூ டு இன்க்ரீஸ் இன் சைஸ். சேம் ஷெல்லில் ஆட் ஆகாது. இதில் என்ன ஆகும்? எலக்ட்ரான்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட் ஷெல்ஸில் ஆட் ஆகும். ஸோ அப்போது ஃபஸ்ட் ஒன் 1s இருக்கும். இதில் ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளூரினில் வந்து 2p5, குளோரின் 3p, 4p. ஸோ இந்த மாதிரி. ஸோ இது செகண்ட் ஆர்பிட்டில், நெக்ஸ்ட் ஒன் தேர்ட் ஆர்பிட். ஸோ இப்போ என்ன செய்யுது? இன்க்ரீஸ் இன் சைஸ், ஷீல்டிங் எஃபெக்ட் என்ன செய்யும்? அதிகமாக இருக்கும். அதனால் எலக்ட்ரான் அஃபினிட்டி டிக்ரீஸ் ஆகுது. ஸோ எனர்ஜி என்ன குறையும். ஸோ எக்ஸெப்ஷன் என்னென்னா ஆக்சிஜன் ஹேஸ் லோ அஃபினிட்டி தேன் சல்ஃபர். ஸோ இதில் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்குறாங்க? ஃப்ளூரின் ஹேஸ் லோ அஃபினிட்டி தேன் குளோரின். ஸோ ஃப்ளூரின் அதை விட, ஸோ ஆக்சுவலி ஃப்ளூரின் தான் மேலே இருக்கணும். ஸோ ஃப்ளூரின்லேருந்து இப்படி லைனாக வரணும். ஆனால் ஃப்ளூரின் வந்து கம்மியாக. ஸோ ஃப்ளூரின் ஹேஸ் லோ அஃபினிட்டி தேன் குளோரின். காரணம் என்னென்னா ஃப்ளூரினோடது ஸ்மால் சைஸ், ஹை எலக்ட்ரான் டென்சிட்டி, அதிக எலக்ட்ரான் அடர்த்தி கொண்டது. எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான்ஸ் added in 2p orbital which is compact compared to 3p orbital. So chlorine 3p orbital, fluorine 2p orbital, chlorine 3p orbital. அதே போல சல்ஃபருக்கும் ஆக்சிஜனுக்கும் இந்த சேம் வே. ஸோ ஆக்சிஜனுக்கு இந்த சேம் வே. ஆக்சிஜன் வந்து 2p, சல்ஃபர் வந்து 3p. சரியா? ஸோ அதனால் ஆக்சிஜனுக்கும் ஃப்ளூரினுக்கும் லோ அஃபினிட்டி இருக்குது. ஸோ கம்பேர் டு அதோட நெக்ஸ்ட் ஒன் தட் இஸ் சல்ஃபர் அண்ட் குளோரின் அதோட என்ன கம்மியாக இருக்குது. காரணம் ஃப்ளூரின் வந்து ஸ்மால் சைஸ், ஹை எலக்ட்ரான் டென்சிட்டி, எலக்ட்ரான் வந்து 2p ஆர்பிட்டலில் ஃபில் ஆகுது. குளோரினுக்கும் சல்ஃபருக்கும் 3p ஆர்பிட்டலில் ஃபில் ஆகுது. ஸோ அதனால் ஃப்ளூரினுக்கும் ஆக்சிஜனுக்கும் லோ எலக்ட்ரான் அஃபினிட்டி இருக்குது. ஸோ இந்த கொஸ்டினும் அடிக்கடி கேட்பாங்க. ஸோ இந்த எக்ஸெப்ஷன்ஸ் தான் என்ன செய்வாங்க? அடிக்கடி உங்களுக்கு கேட்பாங்க. ஓகே. ஸோ இதில் நம்ம இன்றைக்கி பார்த்தது என்னது? அயானிக் ரேடியஸ் எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் அயனைசேஷன் எனர்ஜி அது எப்படி வேரி ஆகுது இன் அ பீரியாடிக் டேபிள்னு பார்த்தோம். எலக்ட்ரான் அஃபினிட்டினா என்ன, அது எப்படி வேரி ஆகுதுங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ இது வேறு இம்பார்ட்டண்ட் லெசன். ஸோ இந்த லெசன் வந்து வெரி இம்பார்ட்டண்ட் ஒன். ஏன்னா ரீசனிங் கொஸ்டின்ஸ் நிறைய கேட்பாங்க. உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆனால் தான் இது புரியும் உங்களுக்கு எழுத முடியும். ஸோ நல்லா ரீட் பண்ணி பாருங்கள் புக்கை. அப்புறம் 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் வந்து 2 நோட் புக் வச்சுருக்கணுமா? ஸோ 1 வந்து கிளாஸ் ஒர்க் நோட்டாக வச்சுக்கோங்க. ஸோ நான் கொடுக்குறேன் கொஸ்டின் ஆன்சர்ஸ் கொடுப்பேன் இனி. ஸோ அதில் கிளாஸ் ஒர்க் நோட்டில் நீங்கள் காப்பி பண்ணணும் நான் கொடுக்குற கொஸ்டின்ஸை. அட் த சேம் டைம் அசைன்மெண்ட் நோட் இன்னொரு நோட் இருக்கணும். அதில் நான் கொடுக்குற கிளாஸ் ஒர்க் நோட்டில் கொடுக்குற கொஸ்டின்ஸை படித்து அதில் எழுதணும். ஸோ அதை உங்களுக்கு கொடுப்பேன் வாட்ஸ்அப் குரூப்பில். உங்களுக்கு என்னென்னட்டு நான் ஹோம்ஒர்க் கொடுப்பேன். சரியா? ஸோ அதில் நீங்கள் படித்து தான் எழுதணும். அசைன்மெண்ட் நோட்டில் நீங்கள் படித்து எழுதி சப்மிட் பண்ணணும். ஓகே. ஸோ இன்றைக்கி உங்களுக்கு என்ன ஹோம்ஒர்க் அப்படின்னா 1 to 30 எலிமெண்ட்ஸை ஃபஸ்ட்டு அதோடைய எலிமெண்ட்ஸ் என்னது? இப்போ ஹைட்ரஜன் அப்படின்னா ஹைட்ரஜன் அது ஃபஸ்ட்டு ரோவில் எழுதணும். ஹைட்ரஜன் அடுத்த காலமில் என்ன எழுதுவீங்க அப்படின்னா அதோடைய அட்டாமிக் நம்பர். ஸோ ஹைட்ரஜனுக்கு 1. ஸோ அதுக்கு அடுத்த அட்டாமிக் நம்பர், அதோடைய சிம்பிள் H. அதுக்கு இந்த 3 நம்ம எழுதி. ஸோ அடுத்து ஹீலியம் அட்டாமிக் நம்பர் 2 He. ஸோ இந்த 3. ஸோ இதை வந்து 1 to 30 எலிமெண்ட்ஸ்க்கு. ஓகே. 30 எலிமெண்ட்ஸ் ஜிங்க் வரைக்கும் நீங்கள் என்ன செஞ்சுருக்கோம்? எழுதி வச்சுருக்கோம். ஸோ எழுதி வாட்ஸ்அப்பில் நினச்சிங்க நீங்கள் குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம எலக்ட்ரோ நெகட்டிவிட்டினா என்னென்னு பார்க்கலாம். அதோட இந்த லெசன் என்ன செய்யும் முடியும். தேங்க்யூ.